சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் ஆட்சி அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு விட்டதா? சற்றுமுன் ஸ்டாலின் அதிர்ச்சி. அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 1 மாத காலங்கள் மட்டுமே உள்ளது. இப்போது முழுமையாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் வசம் அனைத்து பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாம். அவர்கள் கையில்தான் காவல்துறையும் இனி செயல்படும். இனி ஸ்டாலினால் காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாது, எந்த கையெழுத்தும் எந்த ஆட்சி அதிகாரங்களும் அவருக்கு கிடையாது, செல்லுபடி ஆகாது என்கின்ற தகவலும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒரு அமைச்சர்களும் ஊழல் செய்து கிட்டத்தட்ட மக்களிடமிருந்து ஊழலாகவும் லஞ்சமாகவும் பணத்தை வாங்கி 4 லட்சம் கோடிக்கு மேல் சேர்த்துள்ளார்கள். தொடர்ந்து அதை மொத்தத்தையும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் செலவு செய்யும் விதம் மக்களுக்கே திரும்பி அதை செலுத்தி வெள்ளையாக மாற்ற திட்டம் போட்டுள்ளனர். இதனால் திமுக பணத்தை வாரி இறைத்து இம்முறை வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதால் தற்போது பறக்கும் படையினரால் ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் பணப்பட்டுவாடா செய்தால் பிடிப்பதற்கு தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று பல முதலீட்டை பெற்று வந்தார் ஸ்டாலின். கடைசியில் அது அனைத்தும் பணங்கள் வந்ததா என்று கேட்டால் இல்லை என்று தான் கூற வேண்டும். ஆனால் அங்கிருக்கும் நிறுவனங்களுக்கு முதலீடு, அது மட்டுமில்லாமல் நிறுவனங்களையே விலைக்கு வாங்குதல் போன்ற பல விஷயங்களை ஸ்டாலின் மற்றும் அவர்களது குடும்பம் செய்துள்ளது. தொடர்ந்து மக்களுக்கு ஏதாவது பயன்பெற்றதா என்று கேட்டால் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். தொடர்ந்து கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் உள்ள ஸ்டாலின் குடும்பத்திற்கே அனைத்து நலத்திட்ட உதவிகளும் போய் சேர்கின்றது. தொடர்ந்து மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளையும் அவர் செய்யவில்லை. அதாவது 25% கூட சொன்ன வாக்குறுதியை அவர் காப்பாற்றவில்லை. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கின் கைகளுக்கு அனைத்து அதிகாரங்களும் செல்வதால் ஸ்டாலினால் இனி எந்த கையெழுத்தும் இட முடியாது, அவருக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் கிடையாது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. மக்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுக்க வேண்டும். அதாவது ஓட்டு கேட்க வீடு வீடாக வந்தால் தங்களுக்கு ஓட்டு இல்லை என அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். மேலும் மாற்றுக் கட்சியினருக்கு தங்களது வாக்குகளை செலுத்துவோம், அதாவது தங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் தங்களது ஓட்டு என உறுதிபட மக்கள் கூற வேண்டும். அப்படி இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினாரே, தாங்கள் தொகுதிகளில் சொன்ன வாக்குறுதிகளை செய்தீர்கள் என்று நீங்கள் சொன்னதற்கு வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? அதை நீங்களும் கேட்க வேண்டும். வெள்ளை அறிக்கையை சமர்ப்பியுங்கள், நாங்களும் உங்களுக்கு ஓட்டுகளை செலுத்துகிறோம் என சொல்ல வேண்டும் என்கின்ற தகவலும் தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது.